அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நான் சேமியா பாயாசம் செய்கிறேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. 10 முந்திரி மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வறுத்துக்கலாம் நெய்லியே இப்போ. நல்லா வறுத்தாச்சு, இப்போ எடுத்து வச்சுக்கிட்டலாம். இப்போ மீதமுள்ள நெய்லியே ஒரு கப்பு ஜவ்வரிசி வச்சுருக்கேங்க. ஊற வைக்கலைனாக்கா ஜவ்வரிசி சரியாக வேகாது. அதனால் இப்போ நெய்யில் வறுத்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு வறுத்தாக்கா நல்லா வந்துடும். இந்த நெய்லேயே ஜவ்வரிசியை வறுத்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விடுவோம். இப்படி செஞ்சாக்கா சீக்கிரம் வெந்துடும் ஜவ்வரிசி. பொரியணும், அது அந்தளவுக்கு நம்ம வைக்கணும். பாருங்கள், நல்லா உப்பி வந்துருக்கு ஜவ்வரிசி. இப்போ ஒரு கப்பு சேமியா வச்சுருக்குறேங்க. அதையும் வறுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டில் வீட்டு பசு நெய் சேர்த்துக்குவேன். அதனால் இப்போ நான் சும்மா நார்மல் நெய் தான் சேர்த்துருக்குறேன். லைட்டாக ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம வறுக்கணும் சேமியாவை. வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்படிதான் இருக்கணும். இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா திக்கான பால். சேமியா நிறையா இருக்கிறதுனால இந்த பால் சரியாக வராது, பத்தாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடரோடு சேர்த்துக்குவேன் கடைசியில் லாஸ்ட்டில். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகட்டும். ஜீனி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேங்க. குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா சேமியா ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு.
1/2 கப்பில் வந்து நான் நிறையா மில்க் பவுடர் சேர்த்து திக்காக நான் சேர்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை கப்பு மில்க் பவுடரும் சேர்த்துக்கணும் நீங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வெந்துடுச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு நான் வந்து ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும், மணமாக இருக்கும். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சையை இப்போ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சேமியா பாயாசம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.